ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கவும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். நம்மை நேசிக்கிற கர்த்தராக இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிடாமல் காக்க போதுமானவர். அவரை விட்டால் நமக்கு வேறே வழி இல்லை. அவர் மாத்திரமே, அவரே நமக்கு தஞ்சமும் நமக்கு துருகமும் நமக்கு கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடே. தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே. இயேசுவே என்ற நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரை மட்டுமே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரை மட்டுமே பூமியும் யாவும் மாறினும் நீரும் வாக்கு மாறாதவரே. பூமியும் யாவுமே மாறினும் நீரும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே. இயேசுவே என்ற நாருயிரே. உயரலை களத்தில் வைத்தவரை உங்கள் நாமத்தை போற்றிடுவே. உயரடை களத்தில் என்னை வைத்தவரை உங்கள் நாமத்தை போற்றிடுவே. உண்மையாகும் பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வம் நீரே. உண்மையாகும் பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே. இயேசுவே என்ற நாருயிரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பெருக்கமான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம். கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை காப்பாற்றினீர், எங்களை ஆசீர்வதித்தீர். உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொண்டிருப்பான். இந்த புதிய ஆண்டவரே ஆராதனை வேலையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்று ஆண்டவரே நாங்கள் புறப்படத்தக்கதாக, ஒருவேளை நாங்கள் வெறுமையாக இந்த ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கலாம். பல்வேறு போராட்டங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் நீர் எங்களுக்கு போதுமானவராக, வல்லமை உள்ளவராக, பெரியவராக இருக்கிறீர். நிச்சயமாக நீர் எங்களை
வெறுமையாக இங்கிருந்து நாங்கள் புறப்படுவதற்கு அனுமதிக்கவே மாட்டீர் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் விசேஷ நாளாக ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். எங்களோடு கூட நீர் பேச போகிறேன். புதிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த காரியங்கள் எங்கள் வாழ்வுக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற, எங்களுக்கு மன்னாவாக இருக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும். அடியனை மறைந்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நாங்கள் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்பட்டார். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், ஊழியருடைய குடும்பம், அவருடைய மகன் வாத்திய கருவி வாசிக்கிற அவருக்கும், இந்த சபையில் இருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களை இந்த நேரத்துல கர்த்தர் பெயராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சி உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். வேதத்தை எடுத்து தயவு செய்து நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பக்கத்துல கொடுக்கறது, வாங்குறது, ரைட்டா? வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துருக்கிறேன், என்னாச்சும் கொச்சினே இருக்குது, விழுந்துருமோ, பொங்கிடுமோ, வந்தாரோ வரலையோ, கதவை பூட்டினா பூட்டலையா, புரியுதா? எதுவும் என்ன பண்ணக்கூடாது. நீங்க பூட்டலனாலும் விட்டுறணும். பூட்டலனாலும் என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுணும். சரி பரவாயில்ல, வந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? பூட்டல பரவாயில்ல, கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுறணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணவே இல்லை, பரவாயில்ல விட்டுறணும், கடவுள் பார்த்துக்குவாரு. பைக்கிய கீ ஆஃப் பண்ணனா கீ அங்கேயே இருக்கா தெரியல, விட்டுறணும், பரவாயில்ல. அல்லேலூயா. இதெல்லாம் இந்த உலகத்துக்கு வார்த்தை இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? இல்ல, சரி. அல்லேலூயா. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தயவு செய்து இது ஆண்டவருடைய நேரம். ஆண்டவரை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற நேரம் இது. வார்த்தையானவர். இதுக்கு என்ன பேரு? வார்த்தையானவர். ஆண்டவருக்கு என்ன பேர் தெரியுமா? வார்த்தையானவர். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. முதல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். அசட்டை பண்ணவே கூடாது. உங்க எண்ணம் முழுக்க இங்க மட்டும்தான் இருக்கணும். உங்க பார்வை என்ன மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது வேற எதையும் பார்க்கணும், என் கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். ரைட்டா? தயவு செய்து வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 3வது வசனம். நாள் சமீபமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது.
அது மந்தாரமானதால் அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம என்ன சூழல்ல வாழ்ந்திருக்கிறோம் தெரியுமா? நமக்கு நாம எந்த சூழ்நிலையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? தெரியாது. ஆனால் சயின்டிஸ்டுகள்லாம் அலறினுக்கிறாங்க. சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் அலறி கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? யாரு? பில் கேட்ஸ், அப்புறம் அம்பானி, அப்புறம் பத்தியா? நாம இப்படிதான் இருக்கிறோம். நமக்கு தெரியல நிறைய விஷயங்கள். எலன் மாஸ்க், உலகத்துல பெரும் பணக்காரன் எலன் மாஸ்க், அவனே பயந்து இருக்கான், தத்தளித்து கொண்டிருக்கிறான், பயந்து கொண்டிருக்கிறான், நடுங்கி கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இன்றைக்கு 31 அட்லஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்டர்செல்லார், அந்த இன்டர்செல்லார் அப்படின்னா என்னன்னா, அது இந்த கோள்கள் இல்ல, நட்சத்திர கூட்டத்திலிருந்து ஒரு ஆப்ஜெக்ட். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்றோம்? 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், ஐயோ ரொம்ப நேரம் கேட்க முடியாதுங்க, எங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். உலகம் வேறு காரியங்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் உடைய நீளம் என்ன தெரியுமா? அது யாரும் பிடிக்க முடியும், ஏன்னா அது எங்கேயோ வந்து கொண்டிருக்குது. அதை என்ன இந்த டெலிஸ்கோப்ல வச்சு பார்க்க முடியாது, அது பெரிய டெக்னாலஜி எல்லாம் நிறைய தேவை. ஆனாலும் அதை கண்காணிக்கிறார்கள். அது அப்ராக்சிமேட்லி, புரியுதா நான் சொல்றது? அப்ராக்சிமேட்டா 9 கிலோமீட்டர் நீளம். எத்தனை கிலோமீட்டர்? 9 கிலோமீட்டர்னா கணக்கு பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. நம்ம ஷோலிங்கர் என்ன ஊருங்க அது? அத்திமஞ்சேரிப்பேட்டில இருந்து பள்ளிப்பட்டு வரைக்கும், அது கூட கம்மி நினைக்கிறேன், அதை விட பெருசு. நீளம், அகலம் 6 மீட்டர் இருக்கும். அதெல்லாம் ஒரு தோராயமான கணக்கு தான், யார கிட்ட போய் கேம் வச்சு அளக்கல, கணக்கு தான். இவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் ஒண்ணு பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னே தெரியல, வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதுல யார் இருக்கிறா, என்ன இருக்குது, எதுவுமே தெரியல. ஆனா இப்ப கிட்ட கிட்ட வர வர என்ன நினைக்கிறாங்க, அது நம்முடைய உலகத்திற்கே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆப்ஜெக்டாக வந்து கொண்டிருக்கிறது என்று அலறி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் தெரியல. ஆனால் அதனுடைய அது போக்கு பார்த்தா பூமியை நோக்கி வருகிற மாதிரி தெரியுது, அல்லது செவ்வாயை நோக்கி போற மாதிரி. இது இடைப்பட்ட தூரத்துல வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நம் நாட்களை என்ன கொடுத்திருக்கிறார்கள். சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கவுண்டிங் யுவர் டேஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? கவுண்டிங், எண்ணுங்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், ஒரு வாரத்துக்குள்ள கவுண்ட் டவுன் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருக்குது. அந்த சூழ்நிலையில இருக்கிறோம். வாசியுங்கள், அதே 30வது அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறத பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. நிர்விசாரமான எத்தியோப்பியரே தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூதாட்கள் என்ன தெரியுமா? தூதாட்கள் என்ன தெரியுமா? எதுல போவாங்களாம்? கப்பல்ல போவாங்களாம். எதுக்கு போவாங்களாம்? தத்தளிக்க பண்றதுக்கு போவாங்களாம். யார் சொல்றது? ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 30:12 வாசிங்க. அப்பொழுது நான் நதிகளை வற்றி போக பண்ணி தேசத்தை துஷ்டர்கள் கையில் விட்டு போடுவேன். நேற்றுக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ரிசல்ட் தெரியுமா? எல்லாரும் வேற ஒண்ணு நினைச்சிருந்தாங்க, அது வேற ஒண்ணா வந்திருக்கு.
அதுக்கப்புறம் வந்து தகவல் எல்லாம் திருட்டுத்தனமா ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இங்க வசனம் சொல்லுகிறது, நான் தேசத்தை யார் கையில விட்டு போடுவேன்? துஷ்டர்கள் கையில் விட்டு போடுவேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேசம் துஷ்டர்கள் கையில போய் கொண்டிருக்குது. தேசம் துஷ்டர்கள் கையில் இருக்கிறது. என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க? யோசிக்க வேண்டாமா? இவ்வளவு பயங்கரம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கரிபியன் கடல்ல ஜமைக்கா என்ற தீவுகள், ஜமைக்கா, டொமினிகன் ரிப்பப்ளிக், கியூபா போன்ற தீவுகள்ல ஒரு சூறாவளி தாக்கிட்டு, மெலிசான்ற தீவு சூறாவளி. அதனுடைய வேகம் என்ன தெரியுமா? 300 கிலோமீட்டர். உலகம் பார்த்திராத வேகத்தில் அந்த புயல் வந்ததாக சொல்லுகிறார்கள். அந்த ஜமைக்கா என்ற தீவுல 69% கிறிஸ்தவர்கள். அதுல எந்த கிறிஸ்தவர் தெரியுமா? புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் அல்லது சீர்திருத்த சபைகளை சார்ந்தவர்கள். அந்த ஜமைக்கா தீவுல மொத்தத்தையும் வாரி சுருட்டி போட்டுருச்சு. யுனிசெஃப் என்ற பிள்ளைகளுக்கான ஒரு நிறுவனம், உலக நிறுவனம், ஒரு அறிக்கை வெளியிட்டது. 16 லட்சம் மக்கள், அதாவது 16 லட்சம் பிள்ளைகள் இந்த புயலினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? உணவுக்காக, தண்ணீருக்காக, தங்க இடத்திற்காக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்றதெல்லாம் செய்தி இல்ல, உணர்வடையக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் அனைவரும் உணர்வடைய வேண்டும். மாற்றங்களை நாம், ஐயா சொன்னார் இல்லையா, நமக்குள்ள மாற்றம் வரணும். மாற்றம் வரணும். இங்க இருக்கிற இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு நமக்கு அதிக நேரம் பிடிக்கிறது. நான் எத்தனை மணிக்கு தெரியுமா? நான் ராணிப்பேட்ல இருந்து வரேன். நான் எத்தனை மணிக்கு இங்க தெரியுமா வந்தேன்? நான் இங்க ஆலயத்துல யாருமே கிடையாது. நாங்க வந்து நின்னுட்டேன். எனக்கு அப்புறம் தான் சகோதரி வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம், நடுங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதுனால ஆண்டவர் உங்களோடும் பேச வேண்டும். நீங்களும் உங்களை ஒப்பு கொடுத்தால் அவர் பேசுவார். அவருடைய சத்தம் நான் கவனித்து கேட்டா மட்டும்தான் எனக்கு கேட்கப்படும். அது மெல்லிய சத்தம், அது மெல்லிய சத்தம். பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்தது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன பிரளயம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் லைனுக்கு வரல போல இருக்கு. நீங்க இன்னும் எங்க வரல? லைனுக்கே வரல போல இருக்கு. சரி, அடுத்தது பசிபிக் கடல்ல கல்மேகி அப்படின்ற ஒரு சூறாவளி. அது பிலிப்பைன்ஸ தாக்கிற்று. அது 220 230 கிலோமீட்டர் வேகத்துல அவ்வளவு பெரிய காற்றடிச்சு மிகப்பெரிய அழிவு. அது அடிச்சு ஓயவே இல்லை. அடுத்து இன்னொரு புயல் அதே பகுதியில தாக்கிட்டு, ஊவான் என்ற புயல். அதுவும் 250 கிலோமீட்டர் வேகத்துல வீசி எல்லாரும் தண்ணிக்குள் இருக்கிறார்கள். குடும்பங்கள் தண்ணிக்குள் இருக்கிறது. இவ்வளவு தூரம் தண்ணி. இந்த இவ்வளவு தண்ணியில ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க, எங்களை காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. யார் காப்பாற்ற முடியும்? யார் காப்பாத்துவாங்க? அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் வருமுன் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நான் கேட்டேன், என்ன பிரளயம் வந்தது உலகத்துல? மிகப்பெரிய பிரளயம் வந்துச்சா வரலையா? ஒன்னும் காணும். தலையசைப்பும் காணும். என்ன தூங்குறீங்களா, வீழ்ச்சிருக்கிறீங்களா? கண்ணு மட்டும் தான் திறந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவ்வளோ சத்தம் போட்டா தான் சத்தமே வரும். என்னங்க? ஓ ஆமா, தாமதமா கேக்குதுன்றாரு.
அப்ப நான் எங்க இருந்து கூப்பிடுறேன்னா செவ்வாய் கிரகத்துல இருந்து கூப்பிடுற மாதிரி கிடக்கு. டிராவல் டைம் ஆகுங்க, அதனால தாங்க லேட் ஆகுது அப்படின்றாரு அவர். சரி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஆபத்துல இருக்கிறோம். ஆனா நான் எதுக்கு அதை சொன்னேன்னா, ஒரு பிரளயம் வந்தது. அந்த நோவா என்ன பண்ணிருப்பான்? சும்மா இருந்தானா? அவன் நம்மளை போல சும்மா இருந்தானா? இல்லவே இல்லைங்க. ஆனா பயப்படாம இருந்தான். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அது உண்மை. ஆனால் அவன் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருந்தான். எப்படி ப்ரிப்பேர் ஆனா? கப்பல் கட்டி கொண்டிருந்தான். எத்தனை வருஷம் கட்டினா? அது பல ஆண்டுகள் கட்டினான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், நீ கட்டுப்பா, நீ ஆயத்தப்படு. அவன் இல்ல ஆண்டவர், வந்தபோது பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்களேன், இல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்க, நான் ரெடி பண்ணிடுவேன். அப்படியெல்லாம் சொல்ல. அவன் சரித்திர வல்லுநர்கள் சொல்றான் 100 ஆண்டுகள் கட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப 100 ஆண்டுகளாக அவன் கப்பலை கட்டி கொண்டிருக்கிறான். என்ன, ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது, அந்த வெள்ளத்துல ஒரு கூட்டத்தை மீட்க வேண்டும். அதற்கு ஏற்ப அந்த சட்டங்கள் எல்லாம் அடிச்சு, அடுக்குகள் 2, 3 அடுக்கு, 4, 5 அடுக்குகளை ரெடி பண்ணி அதுல ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நான் இப்ப சொன்னேன், டேஸ் நம்பர்டு, நம்ம டேஸ் ஆர் நம்பர்டு, எனிதிங் ஹேப்பன். அந்த உலக பணக்காரன் அலறுகிறான், சயின்டிஸ்டுகள் அலறுகிறார்கள். இது என்ன? இது ஒண்ணும் தெரியவே இல்லை. மார்ஸுக்கு போற மாதிரி தெரியுது, அது பூமியை நோக்கி வர மாதிரி தெரியுது, வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இது எப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு 2 மாசமா அல்லது 3 மாசமாக இந்த தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒண்ணு வந்து கொண்டிருக்கிறது, அது என்னன்னு தெரியல. கடைசியில அது நவம்பர்னு குறிச்சாங்க. நவம்பர் 30 அது ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கீடு பண்ணாங்க. இன்னைக்கு என்ன டேட்டு? 16, 30ஆம் தேதிக்குள்ள அது நமக்கு ஒரு வழியை காட்ட போது. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எல்லாரும் அலறி கொண்டிருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். சரி, வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இதுக்கு என்ன பொருளுங்க? உங்களுக்கு என்ன தோணுது அது சொல்லுங்க. இந்த வார்த்தை என்ன நமக்கு போதிக்கிறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உங்களுக்கு உணர்த்துகிறது? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? மறுபடியும் வாசிக்கிறீங்களா? புருஷனை பசு பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்ன பொருள்? ஒரு பொருளும் தெரியல. என்ன சொல்றாருன்னே எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதே எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நான் எப்படி ஆயத்தப்படுறது? இப்ப ஆண்டவர் வரப்போறாரு, வருவாரா வரமாட்டாரா? வரப்போறாரு. அப்ப வர்றதுக்கு ஆயத்தம் இருக்கா உங்ககிட்ட? நீங்க ஆயத்தப்பட்டிருக்கீங்களா? யோவான் 14 2-3 வசனங்களை வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணீங்க? அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போய்க்கிறாரு. என்ன வாக்கு? வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறப்பா, ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன்,
வந்துட்டு உங்களை கூட்டிட்டு போவேன். ஏன்? நீங்களும் நானும் ஒன்னா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆயத்தம், என்ன பண்ணீங்க? இப்ப உங்க போதகர் இங்க வந்து என்ன சொன்னாரு, நாம ஒரு 5 நிமிஷமாவது முன்னாடி வந்துடணும்யா, எத்தனை பேர் வரப்போறீங்க கை தூக்குங்க அப்படின்னு கேட்டாரா? கேட்டாரா? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க உங்க பேர் என்னமா? ஷீலா என்ன பண்ணிச்சுன்னு கேளுங்க. ஷீலா இதுக்கு என்ன பதில் சொல்லிச்சு கேளுங்க. அதெல்லாம் முடியுமா? முடியும். ஐயோ முடியாது. ஐயோ வந்து ஐயோ இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆண்டவர் பாக்குறாருங்க. இப்ப நான் பாக்குறது என்ன விஷயம் இல்லையா? நான் பாக்குறது என்ன பெரிய விஷயம்? நான் பொதுவா என்ன பண்ணுவேன் தெரியுமா? இவங்க எல்லாம் இங்க வந்து இங்க உட்காரவே கூடாது. இவங்க எல்லாம் பின்னாடி உட்கார நான் முகத்தை பார்க்கணும். சரி வேற வழி இல்லைன்ட்டு விட்டுட்டேன் நான். இவங்க எல்லாரையும் பின்னாடி நான் எப்பவுமே ஆலயத்துக்கு போனோன்னு உடனே பார்ப்பேன். இந்த ஆல்டர் இந்த ஃபுல் ஃபீட்டுக்கு மறைவா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வர சொல்லுவேன். சரி நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாம ஒண்ணுமே கண்டுக்கலைங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. வாசிங்க ஆதியாகமம் 32. ஆதியாகமம் 32 26. ஆமா ஆமா யாக்கோபு சொல்றாங்க. யாக்கோபு சொல்றான், நீ என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். நீ என்னை ஆசீர்வதிக்கவே வேணும். அவர் சொல்றான், நான் போனேன், என் டைம் ஆயிடுச்சு, விடுஞ்சிருச்சு, நான் இதுக்கு மேல இருக்க முடியாது, போனோம். அப்ப எவ்வளவு நேரம் அவன் ஆண்டவரோடு போராடி கொண்டிருப்பான். அதுக்குதான் அவனுக்கு பேர் இஸ்ரவேல். அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனிதர்களோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டதனால்தான் உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இப்ப நாமெல்லாம் யாரு? இஸ்ரவேலர்கள் கிடையவே கிடையாது. இஸ்ரவேலரா? எல்லாம் சொல்லி சும்மா சொல்லி உட்காந்துக்கிறது, நானே இஸ்ரவேல், நானே இஸ்ரவேல், நானே இஸ்ரவேல். எங்க யாரோட நீங்க போராடி இருக்கிறீங்க? நீங்க போராடி மேற்கொண்டதுண்டா? வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதுவே உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்று இராமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொள்ளணுங்க. 5 நிமிஷம் வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. எங்க போராடி மேற்கொள்றது? எங்க? சரி, நான் செய்தி விட்டுறக்கூடாதுல்ல, நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன, நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிருப்பேன். நான் கேள்வி கேட்டேனா அந்த கேள்வி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் வந்து மறந்துடவே மாட்டேன். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைச்சுருப்பீங்க. நீங்க கடந்து போயிட்டாரு, அடுத்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க. இல்லவே இல்லை, மறுபடியும் அவங்க இடத்துல வந்து நின்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. உங்களுக்கு தோன்றத சொல்லுங்கம்மா, சீக்கிரமா. உங்களுக்கு என்ன தோணுது? சரி, ஒண்ணு வேண்டாங்க. பைபிள் வாசிக்கிறீங்களா நீங்க? எத்தனை பேர் வாசிங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 1 இல்லவே இல்லை. எல்லாம் தயக்கமா தூக்குறதுன்னு பார்த்தா இல்லவே இல்லைன்னு தான் அர்த்தம். இல்ல, கண்டிப்பா கிடையாது. ரைட்டா? உண்மை தானே? உண்மையா இல்லையா? அதுக்காவது பதில் சொல்லுங்க. தலையாட்டுங்க. இல்ல இல்லன்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க. இப்படியாவது ஆட்டுங்க, இப்படியாவது ஆட்டுங்க. இவங்க அதுக்கு ஆட்டினீங்களா, வேற எதுக்கு ஆட்டினீங்க மணி? சரி சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க இடது பக்கம் திரும்பி பாருங்க. உங்க இடது பக்கம் எல்லாரும் திரும்புங்கள்.
மா உங்க இடது பக்கம் எதுமா? இதுதான் இடது. பாத்தீங்க அந்த அம்மா என்னன்றாங்க, இடது பக்கம் எதுங்க? இதுவா இதுவா? அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்துக்க, இடது வலது நமக்கு புரிய மாட்டேங்குது. எப்ப வசனத்தை புரிஞ்சு, எப்ப செயல்பட்டு, எப்ப உணர்வடைந்து, எப்ப செயல்படுறது? ரைட்டா? இடது பக்கம் திருப்பி பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? ஒன்னும் பதில பார்த்தோம். இதுதான் அபூர்வங்கிறது. இதுக்கு பேரு, இப்ப நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்களா? இவங்க குறைச்சா இருக்கிறாங்க, குறைஞ்ச மக்கள் இருக்கிறாங்களா? இதுக்கு பேர் தான் அபூர்வம். நீங்க வீட்டுக்கு சபைக்கு வரும்போது ஏன் உங்க குடும்பத்தை கூட்டு வர்றது இல்லை? எதை கூட்டு வர்றது இல்லை? எதுக்காக நீங்க சபைக்கு வரும்போது குடும்பமா வர்றதில்லை? பதிலே இல்ல. நான் கேட்கிற கேள்வி எதுக்குமே பதில் சொல்லனா அப்புறம் என்னங்க பிரயோஜனம்? நான் வசனத்தை கேட்டு, வசனத்தை நான் கேட்பதனால் என்ன பிரயோஜனம்? பலன் என்ன? ஏன் வருவதில்லை? எதற்காக வருவதில்லை? வாசியுங்கள். ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கு. இவங்க கவனிக்கணும், இந்த மக்கள் கவனிக்கணும். மிகப்பெரிய ஆபத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், அபூர்வமாக்கி போடுவேன். அபூர்வம். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இன்னைக்கு பெரும்பாலான ஆண் மக்கள் ஆண்டவரை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை அற்பமாக எண்ணுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவரை சொல்லுகிறார், நான் அபூர்வமாக்கி போடுவேன், அர்த்தமாக்கி போடுவேன், உங்களை அழித்தே போடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 4:1. நான் நினைக்கிறேன் இவங்க கூட பெரும், இந்த கூட்டம் எதுக்கு வந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? இது ஒரு நிமிஷம், இந்த கூட்டம் எதுக்கு வந்திருக்கு நான் சொல்லட்டுமா? இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? இங்க ஒரு ஞானஸ்தானம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பிரதிஷ்டை, அந்த பிரதிஷ்டைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா? ஆமான்னு நினைக்கிறேன். இல்ல, எல்லாரும் வர்றவங்களா? ரெகுலரா வர்றவங்களா? ரைட். ஆனா பத்தாதுங்க, பத்தவே பத்தாது. இங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? இவ்வளவு பேருடைய எல்லா வீட்லயும் குடும்பம் இருக்கா? ஒரு வீட்டுல எத்தனை மக்கள்? குறைஞ்சது 4 பேர் 5 பேர். ரைட்டா? 5 பேர் 4 பேர், அவ்வளவு பேர் இருக்கணுங்க. யூ மஸ்ட் டூ இட். இதுல என்ன சொல்றதுல என்ன முகம் பார்த்து பேசுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் கட் அண்ட் ரைட்டா சொல்றார், நீங்க அனைவரும் வரணும் கண்டிப்பாக. இந்த சபை, இங்க ஒரு சபை இருக்கு தெரியுமா? எதற்காக இருக்கு தெரியுமா? இந்த பகுதியில எவ்வளவு மக்கள் இருக்காங்க? ஒரு தோராயமான கணக்கு. இந்த பகுதியில எவ்வளவு சபை வீடுகள் இருக்கு? ஒரு தோராயமான கணக்கு 250 வீடு. 250னா ஒரு வீட்டுக்கு 4 பேர் 5 பேர், எவ்வளவு பேரு? 1000 பேர். அந்த 1000 பேருக்கு தான் இந்த சபை. நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கான சபை இல்ல, இது ஜனங்களுக்கான சபை, மக்களுக்கான சபை. இது இவருடைய சபையோ என்னுடைய சபையோ உங்களுடைய சபையோ அல்ல, இது ஜனங்களின் சபை. அவ்வளவு பேர் இங்க இருக்கணும், ஆண்டவர் இடத்துல வரணும், ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யணும், ஆண்டவர் பாதத்துல அமர்ந்திருக்கணும். வாசிங்க. அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1:7. ஒரு ஆணுக்கு 7 பெண்கள். ஆனா அப்படியே ஆண்டவர் 10 படைச்சார் நம்மள? இல்ல, 1:1 படைச்சார். ஆதாம் ஏவாள் அப்படிதான் படைத்தார். பிரளயத்திற்கு அப்புறமும், பிரளயத்திற்கு முன்பாக ஆதாம் ஏவாள், பிரளயத்திற்கு பிறகு எத்தனை பேர் ஆண்டவர் காப்பாத்தினாரு? எத்தனை பேர் ஆண்டவர் காப்பாத்தினாரு? நோவாவை என்னமா? எத்தனை பேரு? கணக்கு போடுறீங்க, கணக்கு போடுறீங்க போல இருந்து. போடுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை பேரு? எத்தனை பேரு? 3 பசங்க. சேம், காம், யாபேத்து. ஹல்லேலூயா. தேடுறீங்க பாத்தீங்களா? தேடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை பேரு?
எவ்வளவு பேருங்க? இவ்வளவு கணக்கு சொன்ன பிற்பாடு கணக்கு சொன்னா என்ன அர்த்தம்? எட்டு பேருங்க. ஐயோ, இந்த டிஸ்கஷன் பெருசா போகும் பொழுது 8 பேரு அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? 1:1. 4 ஆண்கள் 4 பெண்கள். நோவா அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் 3 பேரு, 3 மனைவிகள், 3 3 6, 6 2 8. இதுதான் ஆண்டவர் பாப்புலேஷனுக்காக கொடுக்கப்பட்ட குறியீடு. ஆனா அவரே சொல்றாரு, நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அவர் தான் சொல்றாரு இல்லையா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 நான் அபூர்வமாக்குவேன். யாரை? ஆண்களை. அப்படின்னா அவர்கள் 1 7 பெண்கள், 1:7. புரியுதா ரிலேஷன்? இது அடிப்படை. இது இப்படி ஆயிடும், உலகம் இப்படி ஆயிடும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்க குடும்பத்துல உங்க ஆண் மக்களை நீங்கள் குறிப்பில எடுத்துக்கிறீங்களா? கணக்குல எடுத்துக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், உங்க ஆண் மக்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்கிறீர்களா? அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறீங்களா? அவர் குடும்பத்தின் தலைவர் என்ற நிலையில் அவர் இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். இருக்கிறாரா? இல்ல இல்ல. ஏன்னா அவர் அசைவாடி கொண்டிருப்பார். குடும்பங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? குடும்பங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அசைவாடி கொண்டிருப்பார். குடித்து அசைவாடி கொண்டிருப்பார். ரைட்டா? அவர் குடும்பத்துக்கு முக்கியமானவராய் இருக்க மாட்டார். கணக்குல இருப்பார், கணக்குல இருப்பார். அவரை கேட்டு கேட்டு என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் காரியத்தை செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அவர் வேற உலகத்துல இருக்கிறார். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இன்னும் மற்ற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வியாதியில இருப்பாங்க. அவங்களால நடக்க முடியாது, எழுந்து நிக்க முடியாது, சாப்பிட முடியாது, அப்படியே இருப்பாரு. அதனால சரி ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கிறது நான் போராடி ஜெயித்திருக்க வேண்டும். நான் என்ன பண்ணிருக்கணும்? யாக்கோபை போல, இல்லாண்டவரே மாற்றம் வேணும், என் குடும்பத்தை சந்திங்க, என் குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வாங்க, அவரை எழுப்புங்க, என் மகனை எழுப்புங்க, என்னுடைய கணவரை எழுப்புங்க, எழுப்புங்க அப்படின்னு நான் போராடி ஜெயிச்சிருக்க வேண்டும். ஆனா நான் என்ன பண்றேன் தெரியுமா? நீ வந்தாவா வராங்கிட்டு இப்போ நான் போயிட்டு வந்தேன். அவர் நான் பாஸ்டர் திட்டுவாரு, நான் போயிட்டு வந்தேன். எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு வந்துக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஆபத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஆபத்து. லேவியராகும் புஸ்தகம் 25வது அதிகாரம் 3 வாசி. 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்ததை பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் இருப்பாயாக. தேசத்திற்கு அது 1 வருஷம். இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் என்ன சொல்ல வராரு தெரியுமா? என்ன சொல்ல வராருங்க? 7ஆம் வருஷம் ஓய்ந்திருக்க சொல்லுகிறார் இல்லையா? ஓய்ந்திருக்க சொல்றார். என்ன இப்படிப்பட்ட ஓய்வு? நீ விதைக்கவே கூடாதுன்னு சொல்றார். சொல்லலாமா? அப்ப என்ன சாப்பிடுவேன் நானு? கேட்பீங்களா இல்லையா? கேட்கணுமா வேண்டாமா? நீங்க ஒண்ணுமே ஒரு ரியாக்ஷனும் காணும். நீ வசனத்தை கேட்கறீங்களா? சந்தோஷமா கேட்கறீங்களா? புரிஞ்சுக்கிட்டு கேட்கறீங்களா? ஒண்ணுமே தெரியல எனக்கு.
சும்மா எப்படி முறைச்சு முறைச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வராது, வார்த்தை வராது. ரைட்டா? என்ன பேசுறதுன்னே தெரியாது, அந்த ஃப்ளோ இருக்காது. நான் உங்களுக்கு முன்பே சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நிச்சயமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க செல்போன் இருக்கா? செல்போன் தெரியுமா? செல்போன்ல சிக்னல் இல்லைன்னா பேச முடியுமா? பேச முடியாது. அது மாதிரிதான் எனக்கு சிக்னல் மேல இருந்து வரணும், என்ன பேசணும்னு அவர் தான் எனக்கு கொடுக்கணும். அப்படியே வந்துட்டு இருக்கும். நீங்க உங்களுடைய எக்ஸ்பிரஷனை பார்த்த உடனே என்ன ஆயிடும்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். என்னால வேகமா சிறப்பா அதிக தகவலை கொடுக்கவே முடியாது. உண்மை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன பண்ணணும்னா ஆலயத்துக்கு வரும்போது அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஆலயத்துக்கு வர்றதுக்குன்னு ஒரு முறையே கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை பேசணும்னா என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்படணும்? வாசலை பெருக்கி. இன்னைக்கு பல குடும்பங்கள் என்ன சூழ்நிலை தெரியுமா? பல குடும்பங்கள்ல வாசலை தண்ணி தெளிச்சு பெருக்கிறதே கிடையாது. உண்மையா இல்லையா? இல்ல, வாசல் என்ன பண்றது இல்ல, தண்ணி தெளிச்சு பெருக்கிறதே கிடையாது. எப்ப பெருக்கணும் தெரியுமா? வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசனம் எப்படி தேடணும்னு சொல்றேன் பாருங்க. 55:6 வாசிங்க. கர்த்தரை, ஐயோ 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. எப்ப தேடணும்? எப்போ? இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் எங்கும் இருக்கிறாரா? எல்லா இடத்துல இருக்கிறாரா? உங்க பக்கத்துல இருக்கிறாரா? இல்லையா? எல்லா இடத்துல இருக்கிறார். அப்படித்தானே? வாசிங்க சங்கீதம் 121:4. உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அவர் 24 மணி நேரம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம இந்த நோக்கமா இருக்கிறார். அவரை எப்பொழுதும் தேடலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவரை கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலை. நீதிமொழிகள் 8:17. என்ன 8:17மா? நீதிமொழிகள் அதுல முதல் வசனத்தை படிங்க, முதல் வார்த்தை படிங்க. இல்ல அந்த வசனத்திலே ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொன்னேனா இல்லையா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 என்ன சொல்லுது? அப்ப அவங்க என்ன பண்ணணும்? நேசிக்கணும். வசனம் சொல்லுது. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. என்னை சிநேகிக்கிறவர்களை மட்டும்தான் நான் சிநேகிப்பேன். ஹல்லேலூயா. என்னை யார் நேசிக்கிறானோ அவனை தான் நான் நேசிப்பேன். புரியுதா? அடுத்தது என்ன சொல்றாரு? என்னை அதிகாலையில தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் என்ன சொல்றாங்க? கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அப்ப தேட வேண்டிய சமயம் எது? அதிகாலை வேலை. இப்ப எபிரேயர் 12:14 வாசிங்க. எபிரேயர் 12:14. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். அல்லேலூயா. அப்ப என்ன பரிசுத்தத்தை சொல்றாரு? எந்த பரிசுத்தம்? இன்னைக்கு நம்ம வீடுகள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? வாசலை பெருக்கிறது கிடையாது. வீடு ஒதுக்கி 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 இல்லையா, எல்லாத்தையும் மூளையில தள்ளி அப்படியே மேலோட்டமா தள்ளி அப்படியே ஒதுக்கி 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 வச்சுட்டு
தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதிகாலையில எழும்புங்கள், ஆண்டவரை நேசிய பழகுங்கள், ஆண்டவரை தேட பழகுங்கள். எப்படி தேடணும்? பரிசுத்தத்தோடு. அப்போ பரிசுத்தத்தோடுனா உள்ள பரிசுத்தம். என்ன பரிசுத்தம்? உள்ள பரிசுத்தம். உள்ளம் பரிசுத்தம். என்னுடைய புற பரிசுத்தம். அடுத்தது சுற்றுப்புற பரிசுத்தம். ரைட்டா? என் வீட்டு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை கூலம் அப்படியே அப்படியே. நான் ஒரு வீட்டுல ஒரு ரோட்ல போயினே இருக்கிறேன். இந்த குப்பைய பெருக்கிட்டு அப்படியே போடுறாங்க. எத்தனாவது மாடியில? 1வது மாடியில, 2வது மாடியில இருந்து அப்படியே போடுறாங்க. இந்த காவா இருக்கு தெரியுமா? காவா எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? அது தண்ணி போறதுக்கு நினைக்கல, கழிவு நீர் போறதுக்கு நினைக்கல, அது குப்பை போடுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். உண்மையா இல்லையா? அப்ப நான் மட்டும் இந்த இடம் மட்டும் பரிசுத்தமா இருந்தா பத்தாதுங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடம் மட்டும் பரிசுத்தமா இருந்தா பத்தவே பத்தாது. வரவே மாட்டாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் வரவே மாட்டார், நம்மை சந்திக்கவே மாட்டார். நீ எவ்வளவு வேணாலும் கூப்பிடு, நான் கேட்கவே மாட்டேன் என்று சொல்வார். வீட்டை சுத்தி கிளீன் பண்ணிருக்கணும், சுத்தமா வச்சிருக்கணும், சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்தை தான் சொல்லுகிறார். வெறும் நான் மட்டும் குளிச்சுட்டு துணி போட்டுக்கிட்டு சென்டென்ஸ் வந்தா பத்தாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார், மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:13 வாசிங்க. எவ்வளவு பெரிய கோபம் இருக்குன்னு பாருங்க. ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய பூசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. கவனிக்கிற நிறைய பேரு வாசிங்க மறுபடியும். ஆகையால் உக்கிரம்னா என்ன பொருள் தெரியுமா? கடும் கோபம். உக்கிரம் இல்லையா? உக்கிரம்னு சொல்றார். உக்கிரம், கடும் கோபம். கடும் கோபத்துல கொடிய பூசல் காற்று என்ன பொருள்? சுறாவளி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த நெலிசா, கல்மேகி, ஊவான், அந்த பூசல் காற்று, அதுக்குதான் பூசல் காற்றுன்னு பேரு. அது வேகமாக அடிக்கிறது. அடுத்தது என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழையும் சூரியன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆஸ்திரேலியா இவ்வளவு பெரிய கல்லுங்க. போன வாரத்துல நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. நீங்க அந்த டிவி எல்லாம் பாக்குறீங்களா தெரியல, என்ன டிவியை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய கல் ஆஸ்திரேலியாவுல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார், எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். நான் தேடி வாசிக்க வேண்டும், நான் உணர்வடைய வேண்டும், நான் எனக்குள் மனமாற்றம் வர வேண்டும், நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனா நான் அசதியாக, நிர்விசாரமாக நான் ஒருவேளை ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்பேன். ஆனால் 10-11 தான் நம்மை பாவிப்பாரை தவிர நமக்கு ஸ்பெஷல் கேர் கிடைக்கவே கிடைக்காது. நோவாவுக்கு ஸ்பெஷல் கேர் தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணாரு நோவாவுக்கு? என்ன கேர்? ஸ்பெஷல் கேர். ஏன் தெரியுமா? வாசிங்க 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த வசனங்களை நல்லா கவனிங்க. நோவா தன் காலத்தில், நீங்க வாழற காலத்துல போல அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ரைட்டா? நான் சொல்ல முடியுமா? நான் நீதிமான் உத்தமன் சொல்ல முடியுமா? நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? பதில் இல்ல. 7:5 வாசிங்க. அதே ஆதியாகமம் 7:5. நோவா, நல்லா வாசிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட படியெல்லாம் ஆமா. நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா?
செய்வீங்களா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? என்ன சிஸ்டர்? செய்வீங்க. நீங்க? செய்வோம். நீங்க? நீங்க? செய்வோம். செய்வோம். இப்ப பாஸ்டர் சொன்னாரு, ஏன் தலையாட்டல? நீங்க செய்வீங்களா? செய்வீங்களா? இப்ப ஒண்ணு வாசிங்க, ஆதியாகமம் 22:3. 2 22:2. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் அல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப ஆண்டவர் இதே வார்த்தையை உங்ககிட்ட சொல்றார், உங்ககிட்ட கேட்கிறார். எந்த வார்த்தையை? இதே வார்த்தையை உங்ககிட்ட சொல்றார். என்ன பண்ணுவீங்க? யதார்த்தமா சொல்லுங்க. யதார்த்தமா யோசித்து சரியா பதில் சொல்லுங்க. 2 பேரும் கண்டிப்பா கீழ்ப்படிவீங்க. அடுத்தது மத்தவங்க யதார்த்தமா சிஸ்டர் நீங்க கீழ்ப்படிவீங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பலியிட சொல்றாரு. பண்ணுவீங்களா? தப்பா பதில் சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. பத்தியா? ஆப்ஷன் பக்கத்திலேயே இருக்கு. ஆப்ஷன் என்ன இருக்கு? பக்கத்திலேயே பிடிச்சு வச்சிருக்கீங்க. காப்பாத்திட்டு வரீங்க. ஆக சரி, சும்மா போய் நிற்போம். சும்மா போய் நிற்போம். அவர் தான் காப்பாத்துவாரு. நம்ம ஆப்ஷன் பத்தியா எப்படி இருக்குது? நமக்கு தெரியும் ஆண்டவர் காப்பாத்துவாருங்க. ஆகவே சரி, சும்மா போய் கீழ்படுவீங்களா? 2 பேர் தான் சொல்லிக்கிறீங்க. மத்தவங்க எல்லாம் என்னாச்சு? மத்தவங்க எல்லாம் சரி நல்லவன். இப்ப கடைசியாக நேரம் போய்கொண்டிருக்குது. அவரும் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க முயற்சி செய்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப குழந்தைய என்ன பண்ண கொண்டு வந்திருக்கிறாங்க? பிரதிஷ்டிக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிப்போம். வாசியங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21. எட்டாம் நாளிலே அல்லேலூயா. இதுல 2 விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 விசேஷங்கள் இருக்கிறது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விருத்த சேதனம் 1, இயேசு என்று பெயரிட்டார். அடுத்தது வெரி குட். அதாவது காலம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன வச்சிருக்காங்க? காலம். காலம்னா என்ன? 8ஆம் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுன்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஞானஸ்தானம் எத்தனை வகைப்படும் நமக்கு தெரியும். நமக்கு ஞானஸ்தானம் எத்தனை வகை இருக்குன்னு நம்ம பழக்கத்துல இருக்கிறது எத்தனைன்னு தெரியும். என்னதுமா? என்னமா? தெளிப்பு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம் 2 இருக்கு, நமக்கு தெரியும். சரியா? ஓகே. இப்ப வாசிங்க லூக்கா 3:21-23. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அடுத்தது, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். இங்கே ஒரு காலம் 30 வயது. ரைட்டா? சரி. இப்ப ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. நான் அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி, உங்க வீட்டுக்கு யார் உத்தரவாதி? உங்க வீட்டுக்கு யார் உத்தரவாதி? பதிலே தெரியல. உங்க வீட்டுக்கு
யார் உத்தரவாதி? சரி, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். புரிஞ்சுக்கிறதுக்காக, கம்பெனில வேலை செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரைட். மேனேஜர் ஒருத்தர் இருப்பார் அவங்க கம்பெனில இருக்கிறார். அவருடைய வேலை என்ன நினைப்பீங்க? அவருடைய வேலை என்ன? எல்லாரையும் வேலை வாங்குறது. ரைட்டா? அப்படிதான் நாம நினைச்சுக்கிறோம். அவருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டான்னு ஒண்ணு இருக்கும். என்ன ஹிடன் அஜெண்டா என்றால், அவர் நம்மை வேலை வாங்குவது மாத்திரம் அவருடைய வேலை இல்ல, நம்மை குறித்து ரிப்போர்ட் பண்றதும் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. சரி, இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்டவர் யார் உங்க குடும்பத்துல? பாஸ்டர் தான். பாஸ்டரா? பாஸ்டர் தான். பாஸ்டர் தான் அப்படின்றாங்க. சரி சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசியுங்கள், வாசியுங்கள் யாத்திராகமம் 22:29. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரனில் முதல் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க, நான் முடிக்கிறேன். யார் அந்த முதல் கனி? என்னமா? எல்லாத்துலயும் முதல் கனி. சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? உங்களுக்கு யார் யாரு? பையன். வேற யாரு? மூணு. யார் யாரு? பொண்ணு ஃபர்ஸ்ட் இல்லையா? பொண்ணு ஒண்ணு, ரெண்டு பொண்ணு ஒரு பையன். யாரை கொடுக்கணுங்க? ஃபர்ஸ்ட் பொண்ணு போத்துக்குங்க. ஐயா புரிந்து கொள்ளுங்கள், சகோதரி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பொண்ணை கொடுக்கணும். இப்ப தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நேரம் இல்லாத காரணத்தினால நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இத புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த வசனத்தை யாத்திராகமம் 22:29 போய் வாசிங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன கேட்கிறார், நான் என்ன புரிந்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன கொடுக்க சித்தமாயிருக்கிறேன் என்பதற்கு வேறுபாடை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானா, உங்க பிள்ளைகளை நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்க, இதை செய் அப்படின்னு சொல்றீங்க, அந்த பிள்ளை அதை செய்யாம வேறு ஒன்றை செய்து விட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்க, இதை செய்ப்பா அப்படின்னு சொல்றீங்க, இதை செய்யுமான்னு சொல்றீங்க. அந்த பிள்ளை உங்க பேச்சை கேட்காம வேறு ஒன்றை செய்து விட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன பண்ணுவீங்க? கோபப்படுவீங்க. இந்த கோபம் தான் உங்கள் மீது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுதே நீங்க இது என்னன்னு தெரிந்து கொள்ள முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசி இருக்கிறார், உங்களோடு கூட பேசி இருக்கிறார். பல்வேறு கேள்விகளை கேட்டால் அதற்கான பதில்களை நாம் தேட முடியாமல் போய்விட்டது. நேரம் கருதி இன்னொரு சமயம் ஆண்டவர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுப்பாரானால் நிச்சயமாக உங்களோடு கூட வந்து இன்னும் விளக்கமாக, இன்னும் தெளிவாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். ஒப்பு கொடுங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா ஆராதிப்பே, முழுவதோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையோ உதவினிலே. எபினேசரே
ஆராதினே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதினே